மாநாட்டை ஒழுங்காக நடத்தாதவர் சொல்வதை பொருட்படுத்த தேவையில்லை என பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். உலக அளவில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் புகழடைந்து கொண்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கூப்பிட்டா அதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பதுதான். ஏனென்றால் மாஸ்டர் பிஎம்மாக அவர் அனைத்து நாடுகளும் மக்களும் விரும்பக்கூடிய மாஸ்டர் பிஎம்மாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். உங்களை மாதிரி ரசிகர்களை கூப்பிட்டோன்னு கூப்பிடுறது, கிரீஸ் தடவுறது, அப்புறம் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எம்ஜிஆரோட வர விஜய் அவரை ஒப்பிட்டு கொள்கிறார். எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் போயிருக்கேங்க சின்ன பொண்ணா, 24 மணி நேரமும் அங்கே சாப்பாடு நடக்கும் யார் வந்தாலும். ஆனால் உங்கள் மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க. பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் காசு அதிகமாக கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும், இங்கே சாப்பாடு அதிகம் கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். என்னங்க இது அரசியல்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமரை இலையில தண்ணி ஓட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில் வளரப்போகுது, மலரப்போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில் வளரப்போகுது, மலரப்போகுது, எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலரப்போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்க தான் போகிறார். தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்கிறாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்போ இவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல, அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பயந்துட்டேன், திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறார். எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பற்றி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லை, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு அவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் பாரத பிரதமர் தான். அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். ஒரு கோடியை ஒழுங்காக நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்காக நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்காக நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? அதனால இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நடத்த தெரியாத முடியாத ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு. ஆட்சி நடத்த தெரிந்தவர்கள் நாங்கள் எங்கள் கூட்டணி, நாங்கள் இங்கே போட்டி போடுகிறோம்.